ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் ஆஷாட நவராத்திரி ஆரம்பமாயிருச்சு. இன்னைக்கு முதல் நாள், நாளைக்கு இரண்டாம் நாள். வாராகி அம்மனை நிறைய பேர் இந்த 9 நாளும் வழிபாடு செஞ்சிட்ருக்கிறவங்க. இந்த இரண்டாவது நாள் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை விரட்டி அடிக்கப்படும், வருமானம் பெருகும், கடன் சுமை குறையும். சக்தி வாய்ந்த இந்த நன்னாளில் செய்ய வேண்டிய வாராகி வழிபாட்டை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஆனி மாதத்தின் ஆஷாட நவராத்திரியானது நடைபெற்றுருக்கு. நாளைய தினம் 27/6/2025 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து ஆஷாட நவராத்திரி இரண்டாவது நாள் கொண்டாடப்படுது. வறுமையில் இருக்கிறவங்க, வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, கடன் சுமையில் சிக்கி இருக்கிறவங்க எல்லாமே நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அந்த நாளில் பூஜையோடு சேர்த்து வாராகி அம்மனை மனதில் நினச்சி அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள். வழக்கம் போல தான் உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பூஜை அறையை எப்படி நீங்கள் அலங்காரம் செஞ்சுப்பீங்களோ, சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செஞ்சு விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு வாசம் நிறைந்த தூபங்கள் போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி எப்பவும் போல் செஞ்சுக்கோங்க. வராகியின் திருவுருவ படம் இருந்தாலும் சரி, இல்லை விக்கிரகம் இருக்குன்னாலும் சரி, நீங்கள் எது வச்சாலும் சரிதான். இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். இந்த வழிபாட்டுக்கு முதல்ல ஒரு சில குறிப்பிட்ட நெய்வேத்தியம் தேவைப்படும். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய மொத்த நெய்வேத்தியத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அதை மட்டும் வச்சு வழிபாடு செய்யலாம். பசும்பாலில் செஞ்ச பால் பாயாசம், மாதுளம்பழம் முத்துக்களை உரித்து அழகாக கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தேன் ஊற்றி நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளை நிறத்தில் எந்த இனிப்பு பலகாரம் செஞ்சு வச்சாலும் சரி, செல்வ செழிப்பு உங்களுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். நாளைய தினம் இதிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வைங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வைங்க. சுத்தமான பசும்பாலில் பனங்கள் கண்டு போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு நெய்வேத்தியம் வச்சாலும் ரொம்ப நல்லது தான். டைமண்ட் கற்கண்டு கூட வைக்கலாம். அதனால் இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு கொஞ்சம் சில்லறை நாணயங்களை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு வஜ்ரகோஷம் 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 அப்படின்னு சத்தமாக அந்த வாராகியின் மந்திரத்தை உங்களுடைய வீட்டில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பூஜையில் உச்சரிக்கணும். இந்த வார்த்தை வீட்டில் உச்சரித்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கும் வறுமையானது நிச்சயமாக வெளியில் போயிடும். வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாட்சம் நுழைஞ்சு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். வீட்டுக்குள்ள ஒரு துளி தரித்திரம் கூட தங்காது. அந்த சிலரின் நாணயங்களை அப்படியே எடுத்து கிண்ணத்தில் 2 அல்லது 3 அந்த முறையில் இந்த நாணயத்தை போட்டு விடுங்க. அந்த நாணயத்தின் சத்தமும் வீட்டில் கேட்கணும். குடும்பத்தோடு அமர்ந்து பூஜையை நிறைவு செஞ்சுட்டு பிரசாதங்களை நீங்கள் பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இவ்வளவுதான் எளிமையான வாராகிய மனதில் நினைச்சு இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்களுடைய கஷ்டங்களை வாராகி தாய்கிட்ட முறையிட்டு கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. வேண்டிய வரங்கள் உடனடியாக கிடைக்கும். இதோட இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க தீராத நோய்கள் இருக்குது அப்படிங்கிறவங்க, படுக்கையிலேயே பெரியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு குணமாகலை, நிறைய மருத்துவ செலவும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்க சிவலோக பதவி அடைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதில் 1 கிலோ சர்க்கரை வாங்கி நாளை பூஜை அறையில் வச்சு வாராகி தேவி நினச்சி வழிபாடு செஞ்சு அந்த 1 கிலோ சர்க்கரையை யாருக்கேனும் ஒரு ஏழைக்கு தானமாக கொடுங்க. நோய் நொடி பிரச்சனை விலகும், கண்டிப்பாக விலகும். ஆயுள் அதிகரிக்கும்.
இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு பரிகாரம். நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரமும் ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து கண்டிப்பாக எல்லாருனாலையும் செய்ய முடியும். இது வந்து நீங்கள் செஞ்சு வழிபாட்டு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அம்பாலோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.